உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாளும் தேவன் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம். மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வம் தரிசனம். Respected ladies, madam, extra counselors and my dear friends. ரொம்ப நேரம் ஆகி போச்சு, ரொம்ப நேரம் எடுக்காத பாட்டு பாபா சார் சொல்லிட்டாங்க. அவர் சொல்லல விட்டார். நம்ம காம்பேர் பண்ண முடிய நண்பர்கிட்ட அதிகம் பேசாதப்பா சொல்லி விட்டாங்க. ஆகவே என்னுடைய பேச்சை குறித்து பேசுகிறேன். நான் பாடிய இந்த பாடலுடைய முதல் வரி, உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் என்ற பாடல் வரிகளுடைய அர்த்தத்தை என்னுடைய வாழ்வில் முழுமையாக நான் உணர்ந்திருக்கிறேன். இங்க நான் உறவை பற்றி எடுத்திருக்கேன். அவங்க பேசுறவங்க எல்லாரும் உறவை பற்றி தான் பேசியிருக்காங்க. நிச்சயமா நாங்க சொல்லி வச்சு பேசல. இது விஷயம். As rightly told by Dalai Lama, we can live without religion and meditation, but we cannot survive without human affection. We can live without religion and meditation, but we cannot survive without human affection. இந்த துறையில் என் பணிவாழ்வில் என்னோடு பயணித்த தாயாக, தந்தையாக, வழிகாட்டிய பாச உறவுகளை, சகோதர சகோதரிகளாக உடன் பணியாற்றிய நல்ல உள்ளங்களை நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரள எல்லைக்கு அருகில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை தேர்ந்தெடுத்து உயர்த்திய எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பன் கருணையை எண்ணி பார்த்து என்னுடைய நன்றிகளை அந்த பரம்பொருளுக்கு காணிக்கையாகி மகிழ்கிறேன். நான் ஏற்கனவே கூறியது போல என்னுடைய உயர் அதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவரையும் பாச உறவுகளாக நான் பெற்றுக்கொண்டது இறைவன் அளித்த பெரும் பேறு என்பதனை நான் எண்ணி மகிழ்கிறேன். ஏறத்தாழ 2 ஆண்டுகள் மாநில அரசு பணியில் பணியாற்றிய பின்னர் 1988ஆம் ஆண்டு இறுதியில சிவகாசி டிவிஷன்ல நான் வந்து பணியாற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச காலத்துல பார்த்தா மெம்பர் வந்து சிபிஎஸ்சியுடைய மெம்பர் வந்து விசிட் வராங்க. பார்த்தா ஒரே ஹால், அதிகாரிகளை தவிர மீதி எல்லாம் ஒரே ஹாலில் தான் இருக்கும். அந்த ஹாலில் சுற்றி எல்லாருமே மினிஸ்டர் ஸ்டாஃபை தவிர எல்லாருமே யூனிஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க. பார்த்தா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஜாயின் பண்ண புதுசில் சுற்றி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ மெம்பர் வந்திருக்காங்க. மெம்பர் அதிகாரிகள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர்களோட சிசிஎல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த உணவுற்ற காரணத்தால் இப்போது வந்து ரொம்ப மூமெண்ட்ஸ் ரொம்ப குறைவாயிடுச்சு. வயசாக வீல் சேர்ல உட்காந்துருக்கேன். அப்போ அந்த டேபிளை பிடிச்சி நான் நிற்க முடியும். அந்த டேபிளை பிடிச்சி நிற்கிட்டு இருக்கும்போது மெம்பர் பக்கத்தில் இருந்த சிசி சீஃப் கமிஷனர் சார் வந்து மெதுவாக பக்கத்தில் வர்றாங்க. ஐ திங்க் யூ ஆர் ஏ ஹேண்டிகேப்ட் பர்சன். ஐ டோல்ட் எஸ் சார். Do you know about the special transport allowance for the handicapped people? Yes sir, I have just applied for the same with the proper medical certificate to the commissioner of the collector of Central Excise Madurai. Okay. என்ன பெரிய ஆச்சரியம், ஒரு சீஃப் கமிஷனர் வந்து அந்த துறையில் ஒரு கிளர்க்காக ஜாயின் பண்ண இடத்துல வந்து கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. ஹியூமன் அபக்ஷனோடு அவர் விசாரித்ததை என்னால் மறக்க முடியவில்லை. ஸோ நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் மறந்தன, வருடங்களும் வந்து போயின. நான் திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி சில வருடங்களுக்கு பின்னால் திருநெல்வேலி டிவிஷன்ல பாசத்துக்குரிய காக்கும் பெருமாள் சார் அவர்கள் கூறியது போல சென்ட்ரல் எக்ஸைஸ்ல மிக சிறப்பாக ஒரு திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அப்போ அவர் சொல்றது போல டிவிஷன்லேயே ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு சூப்பரண்ட்னா 5-6 இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ தலைகளாக மாறி போச்சு. அப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் ஃபங்க்ஷன் வந்து அவர் சொன்னது மாதிரி 1.5 மணிக்கு நடக்கும். அடுத்து 3 ஹவர்ஸ் வந்து இடத்துல கலை நிகழ்ச்சி நடக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் யார் சீஃப் கெஸ்டா வரான்னு ஏசி சார் சொன்னாங்கன்னா நம்முடைய சிபிஎஸ்சியில் 14வது சேர்மனாக இருந்த 1993 முதல் 95 வரை பணியாற்றிய ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய திரு எஸ்.ஏ. கோவிந்தராஜ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போ நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கக்கூடிய பணியில் இருந்த எனக்கு எப்படி இவரை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கேட்கிறேன்னா இஎல்டி எக்ஸைஸ் லா டைம்ல 3 பக்கங்களுக்கு அவரை பற்றி மிக சிறப்பாக போட்டிருந்தார்கள். அவர் யார் என்று புரிகிறதா உங்களுக்கு? நீங்க நினைத்தது சரிதான். சிவகாசி டிவிஷன்ல என்ன மீட் பண்ணாம இருந்த சீஃப் கமிஷனர் அவங்க தான் இப்போ வந்து சேர்மனா வந்திருக்காங்க. ரிட்டையர் ஆனவர்கள் எங்களுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அப்ப எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்.
அப்போ அதனால நான் என்ன பண்ணேன், அந்த இஎன்டில இருந்து அந்த சார் அவங்க மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்திருக்காங்க. படித்த இளங்கள் எல்லாம் முதல் பதிப்பு கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது இஎன்டில இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் முழுசாக சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். அப்போ மீட்டிங் முடிஞ்ச வந்து ஏழை இறங்கி வந்தார். இறங்கி வந்தபோது எங்க இந்த எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு மகிழ்ச்சியோடு என்னை பாராட்டிய போது நான் அந்த நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து அவருக்கு மிக நன்றிகளை கூறினேன். அப்போ அந்த முதல் அனுபவமே வந்து எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சிகரமானதாக, மறக்க முடியாத அனுபவம் அமைப்போம். இது போல எத்தனையோ பசுமையான இனிமையான நினைவுகள். காலத்தினுடைய அருமை கருதி இந்த அலுவலகம் முதல் டிவிஷனாக இருந்து பிறகு கமிஷனரேட்டாக உயர்வு பெற்று பிறகு சப் கமிஷனராக மாறிய சூழலில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். டிவிஷனாக இருந்த போது ஹெட் ஆஃப் ஆபீஸாக ஒரு சீனியர் டெப்டி கமிஷனராக வந்தாங்க. அப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர் காலத்தை ஒட்டி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், இங்க யாராவது கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு அந்த ஈஸி கேட்கிறாங்க. அப்ப அதோட அந்த உழவர் சந்தை பக்கத்துல கொஞ்சம் கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க என்று சொன்ன போது நாம் அவங்களுக்கு உதவி செய்யலாமே என்று கொஞ்சம் அரிசியை கொண்டு முதல்ல கொடுத்தோம். சாமி சொன்னாங்க, நம்ம கூட சேர்ந்து வந்து சாப்பிடணும். இப்ப இன்னைக்கு வந்து கறிச்சோறு அல்லது மட்டன் சோறுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு, எங்கேயோ ஆர்டர் பண்ணி எப்படி எல்லாம் வாங்கலாம். அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அந்த ஏழைகளுக்கு அந்த உணவு என்பது பெரிய விஷயம். ஆகவே அப்படி செய்யலாம்னு சொன்னோம். அதை வந்து செய்ய ஆரம்பிச்சோம். அந்த அந்த அன்று ஆரம்பித்த அந்த கண் தெரியாத மக்களுக்கான உதவி இன்று வரை ஏறத்தாழ 29 ஆண்டுகளாக 40 கண் தெரியாத குடும்பத்தினர்கள், ஏறத்தாழ ஒரு ஹோம் ஃபார் HIV பாசிட்டிவ் சில்ட்ரன், ஹோம் ஃபார் ஏஜ் ஓல்டு விசுவலி ஹேண்டிகேப்டு ஏஜ்டு மதர்ஸ் அண்ட் ஓல்டு ஏஜ் பேரலைட்டிக் பேஷண்ட்டுடைய ஹோம், இவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக அமைந்தது. அப்ப அதற்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பணி ஓய்வு பெற்று பல கால ஆன பின்னும் சென்ட்ரல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக தொடர்ந்து அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கமிஷனுக்கு போயாச்சு, அடுத்த சோனுக்கு போயாச்சு என்று சென்ற போதும் அவர்கள் தவறாக உதவி செய்வதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பல ஆண்டுகளாக நான் தான் அதை கோஆர்டினேட் பண்ணி செய்து கொண்டிருக்கேன். அதற்கு இவருடைய உதவி மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது. அப்ப கமிஷனரேட் ஆகி காலங்கள் பல கடந்த சூழல்ல சிவியர்லி ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயீஸ், பாசத்துக்குரிய அருமை நண்பர் உயிரின அவர்கள் பின்னால உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு, அவருக்கு, ராஜபாளையம் டிவிஷனில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சுந்தரேசன் ஆகியோருக்கு ஏவோவுக்கான ஒரு மேண்டேட்டரி ட்ரைனிங் 5 நாட்கள் நாங்கள் சென்னையிலே போய் கலந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு உண்மையை சொல்ல போனா வீட்டுல இந்த ஆபீஸுக்கு வரதே ஒரு பெரிய பாடு. அப்ப இந்த இடத்துல எப்படி சென்னைக்கு போகணும்னு யோசிக்கும் போது ஹெச்ஓடி அவர்கள் சொன்னாங்க, ஏன் லேசர் யோசிக்கிறீங்க, ஐ வில் டாக் டு நேஷனல் அட் சென்னை. பேசினாங்க. 5 நாட்கள் அந்த ட்ரைனிங் இங்கே நடத்தப்பட்டது. அடிஷனல் கமிஷனர் அவர்கள் அங்கே நேஷனலுடைய அடிஷனல் டைரக்டர் அவர்கள் வந்தாங்க. அடிஷனல் டைரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிளாஸ் நடத்தினாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி. பெரிய திறமசாலிங்க, உண்மையிலேயே ஆச்சரியமாக போய்விட்டது. அப்போ அடுத்து சப் கமிஷனரேட் ஆகிட்டு கடந்த 1/7/24 அன்று ஜிஎஸ்டி டேயில் என்னோட ஹெச்ஓவாக இருந்த அவர்கள் சிறந்த பணியாளருக்கான கமெண்டேஷன் சர்டிபிகேட்டை எனக்கு வழங்கினாங்க. மதுரையில் வைத்து நடைபெற்ற அந்த விழாவிற்கு நான் கலந்து கொள்ள எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்ததோடு நமது சப் கமிஷனரேட் ஹெச்ஓ தலைமையில் அன்றைய எனது அதிகாரியாக இருந்த டெப்டி கமிஷனர் அவரிடமிருந்து அந்த சர்டிபிகேட்டை நான் பெற்றுக்கொண்டது மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. தலைமைத்துவ பண்பு என்பது சென்றடைய வேண்டிய துறைமுகம், அதற்கான வழி ஆகியவற்றை அறிந்தவராய் கப்பலை செலுத்தி புயல் காற்று வீசினாலும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் பயணம் தடைபடாமல் கரை கொண்டு சேர்க்கும் கப்பலோட்டினுடைய ஒருங்கிணைப்புடைய பண்பை ஒத்தது எனலாம். Yes, a leader is one who knows the way, goes the way and shows the way. அத்தகைய சிறப்புமிக்க பண்பாளராக நம்மை பாங்குற வழிநடத்தி கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய ஏடிசி மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தொலைநோக்கு சிந்தனை கொண்டவராக நம்மை பாசத்தோடு வழிநடத்தும் மேடம் அவர்கள் எனக்கு எப்போதும் இன்முகத்தோடு தந்த கைடன்ஸ்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த வழிநடத்தலுக்காக நன்றி கூறி வருகின்றேன். பாசத்துக்குரிய ஏடிசி அவர்கள் கூறியதை போல நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் இந்த இன்டர்காம் வழியாக பேசுவோம். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்ல கைடன்ஸை வழங்கினாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் காலம் முதல் சர்வீஸ் டாக்ஸ் காலம் வரை என்னுடைய பணி அதிக காலம் டெக்னிக்கல் சைடில் தான் இருந்தது. ஆகவே அதில் உள்ள முக்கியத்துவத்தையும் அவசரமாக செய்ய வேண்டிய வேலைகளையும் பற்றி நான் ரொம்ப அறிவேன். ஆனா சப்கமிஷனுடைய ஹெட் என்ற முறையில் டெக்னிக்கல் சைடில் வேலை பலனுடைய மத்தியிலும் எஸ்டாபிளிஷ்மெண்ட், அட்மின், அக்கவுண்ட்ஸ் மேட்டர்களில் எல்லா சூழலிலும் தேவையான டைரக்ஷனை வழங்கி குறிப்பாக வெல்வேர் மேட்டர்களில் குறிப்பாக அந்த ராஜபாளையம் மேட்டர்ல மேடம் வந்து எடுத்துக்கொண்ட ஆர்வம் என்னால் மறக்க முடியாது.
அந்த மக்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும். தன்னுடைய பணியின் மத்தியில் ஒரு அதிகாரி எப்படி இந்த சிந்தனை வரணும் பதினெண்டு யோசித்து பார்த்தார்கள். எல்லாத்தையும் வைத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆர்வம். அந்த ஆர்வத்தை அந்த அதிகாரிகள் அதிகமாக இன்னும் செய்ய வேண்டும், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை என்னுடைய மேலாளர்கள் வந்து நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி பல நல்ல வார்த்தைகளை மேலே சொன்னாங்க, அவைகளுக்கு நன்றி. எங்களுடைய மக்களுக்கு வேலை பார்க்கல எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் தந்து எங்களை வழிநடத்திய மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மேடம். ஏனைய உயரதிகாரிகளை, உடன்படியாற்றுகிற நண்பர்களை, சகோதர சகோதரியரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அண்ணா தம்பி என்று பாசத்தோடு அழைக்கும் பாச உறவுகள் இங்கு உண்டு. எல்லா தேவைகளிலும் தேடி வந்து பாசக்கரம் நீட்டுகிற நண்பர்கள் இங்கு உண்டு. அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றிகள். பாசத்துக்குரிய என்னுடைய சோபன் சிந்து சார் அவர்கள் இங்கு ஜாயின் பண்ணிய போது நான் ஏவோவாக இருந்தேன். அவர் எனக்கு உயர்நீதியாக இருந்தார். இப்போது அவருடைய சிறந்த நண்பர். பாசத்துக்குரிய திரு பாலமலையா கேசி அவர்கள் தொலைபேசிகள் முதல் தடவையாக பேசிய போதே ஏதோ 12 காலம் பழகிய ஒரு நண்பரை போது அவரை பேசினார்கள். பாசத்துக்குரிய ஏசி அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக தொடர்ந்து கடந்த 14 ஆண்டுகளாக என்னுடைய பணியாற்றுகின்ற பாசமிகு நண்பர் திரு எம் மொய்தீன் அவர்களை மறக்கவே முடியாது. மிகச்சிறந்த பணியாளர், கணினியை கையாளுவதில் கைதேர்ந்த வித்தகர், பின்னால் உட்கார்ந்திருக்காங்க. பாசமிகு நண்பருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்று இந்த மேடையை அமர்ந்திருக்கும் போது நான் நல்லதொரு நிலைக்கு வருவதற்கு காரணமான என்னுடைய பெற்றோரை எண்ணி பார்க்கிறேன். பாசத்தோடு வளர்த்தெடுத்த தாயும் என்ன வேண்டுமானாலும் படித்துக்கொள் என ஆக்கம் ஊக்கம் அளித்த என்னுடைய தந்தையும் விண்ணக வாழ்வு அடைந்து விட்டார்கள். நடுநிலை கல்வி படித்து முடிக்கின்ற வரை என்னை பக்கத்தில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்திற்கு தூக்கி சென்று படிக்க வைத்தார்கள் என் அம்மா. கடந்த 2 வருடங்களுக்கு முன் எங்களை விட்டு பிரிந்தார்கள். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். புத்தகங்களை படிப்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. வார்த்தைகள் நடந்து வந்தால் உரைநடை, நடனமாடி வந்தால் கவிதை, நடந்தும் நடனமாடியும் வந்தால் அது புது கவிதை என்பார் வார்த்தை சித்தர் வளமுடிதான். புத்தகங்களில் உரைநடையையும் கவிதையையும் புதுக்கவிதையும் படிக்கும் போது நாம் அதில் பல தகவல்களை, சிந்தனைகளை பெற்றுக் கொள்கிறோம். அப்படி நாம் பெற்றுக்கொண்ட படித்த ஒரு சிந்தனை ஒன்று. மிகப்பெரிய சொத்து என்னவென்று நினைக்கிறீர்கள்? மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய சொத்து என்பது என்ன? நான் சொல்கிறேன், அந்த புத்தகத்தில் நான் படித்தது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே, நான் என்னோடு இருக்கிறேன், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் ஒரு உறவுதான். அப்படிப்பட்ட உறவு நம் குடும்பத்தில் அமைந்து விட்டால் குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் என்பது நமக்கு புரியும். உண்மையில் நாமும் நம்முடைய வாழ்வில் அத்தகைய சிறந்த உறவுகளை சந்தித்திருக்கிறோம். என் வாழ்வில் நான் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் இவ்வாறு ஊக்கமூட்டி எப்போது உறுதுணையாக இருக்கும் என் மனைவிக்கு இந்த நேரத்தில் உணவாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாசமிகு என்னுடைய 2 சகோதரர்கள், பேசிய என்னுடைய சகோதரி எங்க குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் தோளோடு தோல் கொடுத்து நிற்கும் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். என்னுடைய சம்பந்தி அவர்கள் இங்கே என்னுடைய நண்பர், அவர் பேசிட்டு சென்றார், அவருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். எப்போது எனக்கு உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகள், மருமகள், மகன், மருமகள், மகன், மருமகள், மகள், மருமகன், மகன், மருமகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு மிக்க நன்றி. என்னோடு இன்று ஓய்வு பெறுகின்ற சகோதரர்கள் திரு சிதம்பரம் மற்றும் திரு செல்லத்தங்கம். திரு சிதம்பரம் அவர்கள் பல காலம் கஸ்டமர்ஸில் பணிபுரிந்து விட்டு கடந்த சில மாதங்களாக இப்போது நம்மோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நல்லதொரு பாசமிகு நண்பர். எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை ஒரு இளைஞரை போல ஓடியாடி செய்யக்கூடிய, சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். சகோதரர் செல்லத்தங்கம் அவர்கள் ஏற்கனவே கூறப்பட்டது போல தற்போதைய பணிக்கு முன்னால் இங்கு இந்த ஹெட்குவார்டர்ஸ் ஆபீஸில் பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். ஏதாவது சேலனை செய்ய சொல்லும் பொழுது அவர் ஒரு இளைஞரை போல் ஓடி வருவது ரொம்ப பிடிக்கும். மிக சிறந்த பணியாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர். எனது சொந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ளவர்கள். அன்பு சகோதரர்களை, நாம் சேர்ந்து ஓய்வு பெற இருக்கிறோம். உங்களுடைய ஓய்வு காலம் ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மன அமைதியோடு அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விழாவில் என்னை வாழ்த்து பேசிய எல்லா நண்பர்களுக்கும், காக்க பெருமாள் உள்ளிட்ட எல்லா நண்பர்களுக்கும், விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. Thank you all once again for making this day so special and for giving me memories I will carry with me forever. Cheers to the new beginnings.